இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கோமதிக்கு பல்ப் அப்படிங்கிறது தான் முதல்ல நடக்கிற விஷயமா இருக்குது. இப்போ எல்லாம் சட்டுப்புட்டி சாமான்லாம் உள்ளார ஒரு சவுண்டு கேட்குது. என்னடான்னு பார்த்தா இப்போ ஒரே கேரியர், இப்போ 2 கேரியர் எடுத்துக்கிட்டு நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க தங்கமயில். நீ வேணாமா அப்படிங்கிறாங்க இவங்க. உன் புருஷனுக்கு வேணா போய் கொடுக்க போ, ஆனால் இப்போ கடைக்கெல்லாம் நீ வேணாம் அப்படின்னா. ஏன் வேணாம், நான் ஏன் வேணாம் அப்படின்னா அது அவருக்கு பிடிக்காது. அவர் ஏதோ நீ கொண்டு வராங்கிறனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காரே தவிர அவருக்கு அதில் விருப்பம்லாம் இல்லை அப்படின்ட்டாங்க கோமதி. நான் சொல்கிறேன் நீ கொண்டு போக வேணாம் அப்படின்ட்டாச்சு. ஆனாலும் இவங்க கேட்கல. இவங்க கேட்காம இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே சரி ஓகே மாமாட்டே கேட்டுருவோம், ஏன் டவுட்டு, எனக்காக அங்கே மாமா சித்தப்பா அப்புறம் இவர் குமரேசன் தாத்தா எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க, நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமாட்ட இப்போ மாமா இல்லை நான் சாப்பாடு எடுத்து வரட்டுமா வேணாமா அப்படின்னா, ஏன் உனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்காப்பா அப்படிங்கிறாரு. இல்லை நான் எடுத்து வரது உங்களுக்கு எதுவும் பிடிக்கலையா அப்படின்னா, இல்லை முன்னெல்லாம் நான் வீட்டுக்கு சாப்பிட வருவேன், ஆனால் வந்தால் நாங்கள் 2 பேர் வருவோம், அப்புறம் 2 பேர் அனுப்புவோம், கடை வேலை பாதிக்கப்படும், நிறைய அலைச்சல் வேலை இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்துடுறதுனால எங்களுக்கு அலைச்சல் இல்லை, கடை வேலையும் நிறைய செய்ய முடியுது, உன்னால் முடிஞ்சால் கொண்டு வாப்பா அப்படின்னா கொண்டு வந்துடுறேன் மாமா அப்படின்ட்டு பார்த்தீங்களா மாமாவே கொண்டு வர சொல்லிட்டாங்க. நீங்கள் தான் இப்படி சும்மா சின்ன பிள்ளைத்தனமாக பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கிளம்பிட்டாங்க தங்கமயில். இதுக்கு நடுவில் அரசி வேற அம்மா எனக்கு தலைக்கு என்ன தேய்ச்சி விடுமா, அம்மா தலைக்கு என்ன தேய்ச்சி விடுமா அப்படின்னு திருப்பி அவங்க கேட்க அந்த கடுப்பில் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேறு இருந்ததுனால கோமதியால் இன்னமும் ஃபுல் ஃபோர்ஸாக ஒரு கோபத்தை காமிக்க முடியல. கிளம்பி போனோன்னே இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி கோபத்துலேயும் கடுப்புலேயும் இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கியம் அவங்களுடைய இவங்களுடைய இப்போ தங்கமயிலுடைய தங்கச்சி பேர்னா பொற்சுடரோ ஏதோ பேர், அவங்கள்ட்ட சுடர் அவங்கள்ட்ட என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, உங்கள் அப்பா ஒன்றுத்தையும் சம்பாதிக்கல, கையில் காசும் இல்லை, மோர் மட்டும் தான் இருக்குது சாப்பிடு அப்படின்னா, ஏமா ஒரு சிக்கன் மட்டும் தான் இல்லையானா உங்கள் அப்பா கொடுக்குற காசுக்கு அது ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே இப்போ தங்கமயில் கேரியர் சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டு இங்கே பார்த்தா என்னம்மா வெறும் மோர் மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஆமாம் அதான் இருக்குது விடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி அப்போ நான் பேசாமல் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வந்துருப்பான்ல அப்படின்னா, அப்புறம் ஏதோ நீ ஒவ்வொருத்தரையும் சாப்பாடு அம்மா வீட்டுக்கு எடுத்து வந்தால் இதை நம்ம கஞ்சிக்கு வழியில் அதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னா, அதான உண்மை அப்படிங்கிறாங்க சுடர். அது உண்மையாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அப்பா எங்கே அப்படின்னா, அவங்க அப்பா எங்கே வேலைக்கு அப்போ போகிறாரு, எங்கேயோ வெளில போயிருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு தான் இப்போ அங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்லும் பொழுது, மாமா ரொம்ப நல்லவர், அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கடைக்கு போனேன் எல்லாமே அவருக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அத்தைக்கு நான் கடைக்கு போய் சாப்பாடு கொடுக்கறது கூட பிடிக்கல, அண்ட் அத்தை ராஜி மீனா அரசி இவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக இருக்காங்க அப்படின்னா நீ அதில் சேர்ந்துக்க வேண்டியதானே அப்படின்னா, அதில் சேர முடியல, என்னென்ன சேர்த்துக்கவும் மாட்டுறாங்க, அவங்க மட்டும் ஒன்றாவே இருக்காங்க, அத்தைக்கு என்ன பெருசாக பிடிக்கவே இல்லை, எல்லாத்துக்கும் நான் சொல்கிறத செய்கிறதுக்கெல்லாம் குறை கண்டுபிடிக்கிறாங்க, இவங்களும் ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா சரி அப்போ அவங்கள பிரித்து விட்டுரு அப்படிங்கிறாங்க. இருந்தால் எல்லாரும் கூட்டமாக இருக்கணும், இல்லைனா எல்லாம் பிரித்து தனித்தனியாக இருக்கட்டும், அவ்வளோதான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சுடர் என்னம்மா இவ்வளோ மோசமாக அட்வைஸ் கொடுக்குறேன்னா, அதுதான் நீ கரெக்டு, இவ்வளோ இந்த பேர் அங்கே எனக்கு மாட்டிப்போமோன்னு பயம் இருக்குமா அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, மாட்டிக்கணும்லாம் உனக்கு என்ன பயம், நீ கவலைப்படாமல் நீ அந்த வீட்டில் உன் இடத்த பிடிச்சிக்கோ, நீ உன் புருஷன்ட்ட நீ தான் உன் இடம் அப்படிங்கிறத தக்க வச்சுக்க, சரியா, நான் உன் புருஷனை கைக்குள்ளேயே போட்டு வச்சுக்கோ, அவர் தலையை ஆடிட்டு கேட்காம இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீ சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கோ, இதுக்கப்புறம் இதை தான் நீ ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே சரி நீ உங்களை தலையாடிட்டு கிளம்ப. இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மீனாக ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அரசி சாப்பிட போனால் தங்கமயில் நான் சொல்ல கேட்காம எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கிறாங்க வெளில இருந்து அப்படின்ட்டு. ஏன் வெளிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடாது, எனக்கு பிடிச்சிருக்கு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, அதெல்லாம் சரியில்லை, இதை சாப்பிட்டா பிம்பிள் வரும், இதில் வேறு நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ வாங்கினா இவ்வளோ வருது, ஒரு வருஷம் ஃபுல்லாக வாங்கினா இவ்வளோ வருது, 72,000 நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னா, இத்தனை வருஷமாக சேவ் பண்ணி அதை 4 சென்ட் இடமாச்சும் வாங்கி போட்டுறீங்களா காமிங்க அப்படின்னு கேட்டாங்க மீனா. கேட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சம்பாதிக்கிறேன், வேலைக்கு போய்ட்டுறமே, எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு அந்த மாதிரி நிம்மதியாக இருக்கிறது தான் நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறாங்க மீனா. அது தங்கமயிலுக்கு பிடிக்கவே இல்லை, அப்படியே கடுப்போடு இருக்காங்க. அரசி உட்காந்து சொல்லிட்டு இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்க தங்கமயில் அங்கேயே மூஞ்சி தூக்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் சமைக்கலான்னு போனால் அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வேறு ராஜியும் வேறு, நானும் என் கையில் சம்பாதிச்சா நானே வாங்கியிருப்பேன், அதையும் கெடுத்து விட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெளில போய் சாப்பிட்றதுக்கு நான் கெடுத்து விட்டதே பரவாயில்லைங்கிறாங்க தங்கமயில். தைரியமாக ஒத்துக்கிறாங்க வேறு. இதில் இப்போ கோமதி என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லி, அத்தை இனிமேல் நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க அப்படிங்கிறத சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோமதி அவங்களே சமைக்கிறாங்க. இது பாரு ஒரு 4 நாள் நீ சமைக்கணும்னு விட்டேன், ஆனால் என் பிள்ளைங்களுக்கு என் புருஷனுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தான் தெரியும், நான் சமைச்சிக்கிறேன், இனிமேல் நீ சமைக்கலாம் வேணாம், நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், போய் வெளில போய் உட்காருங்கிறாங்க. வெளில போய் உட்காந்து காத்தாட உட்காந்து என்ஜாய் பண்ணு அப்படின்னா, எனக்கு அப்படிலாம் இருந்து பழக்கம் இல்லைன்னா பழகிக்கோ, இனிமேல் நான் தான் சமைப்பேன், இது ஏன் வீடு அப்படிங்கிறத இப்போ ஸ்ட்ராங்காக இப்போ சொல்லிடுறாங்க கோமதி. ஆனால் அதுக்குமே பல்பு கொடுத்துருவார் பாண்டியன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.
இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் கோமதிக்கு பல்ப் அப்படிங்கிறது